நடிகர் விஜய் கட்சியில் கிளை செயலாளர்கள் கூட இல்லை, ஆனால் செல்போன் மட்டும்தான் உள்ளது என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வம் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் நகரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதில் அவர் பேசியதாவது: ஓ பன்னீர்செல்வம் தலைமை கழகத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள் மற்றும் சட்டமன்றத்தில் எடுத்த நிலைப்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்தார். மேலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி அமைப்பு குறித்தும் கருத்து தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் கருத்துக்கு பதிலளித்த அவர், பாமக தேர்தல் பணியை தொடங்கியுள்ளதாகவும் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து வெற்றி பெறும் எனவும் கூறினார். மேலும் சசிகலா கட்சி கொடி அறிமுகம் அரசியலில் மாற்றம் ஏற்படுத்தாது என்றும் அதிமுக வலுவான இயக்கமாக தொடர்கிறது என்றும் தெரிவித்தார். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். அது ஒரு மலை. அந்த மலையோடு மோதினால் தலைதான் உடையும், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் தொண்டர்களால் கட்டி அமைக்கப்பட்ட இயக்கம்.